பூஷன்ஜியை பார்த்தால் போதும், ஜாதகம் உங்கள் சாதகமாகும். வணக்கம் நேயர்களே. ஓம் சிவசிவ ஓம். பூஷன்ஜி பழனியப்பன் ஆஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். உங்கள் இல்லங்களிலே அன்னையின் பேராற்றலும் பிரபஞ்ச பேராற்றலும் நிறைந்து வழியட்டும். இன்னைக்கு நாம் எடுத்துக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நம்மளுடைய பெயர். இந்த பெயர் வந்து பெயர் மாற்றம் நம்ம இன்னைக்கு இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 35 ஆண்டு காலமாக எண்கணிதப்படி, அப்போதான் நியூமராலஜின்னு சிம்பிளாக சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நிறைய ஆராய்ச்சியின் பேரில் கண்டுபிடித்தோம். எப்படின்னா வந்து பிரமிட் நம்பர், அது நான் ஒன்றும் கண்டுபிடிச்சி புதுசாக உருவாக்கலை, நான் உருவாக்குனது அதல்ல, இருந்ததை தேடி எடுத்தோம். பிரமிட் நம்பர், சூட்சமேன், பூர்வேன், இந்த எண்களுக்கும் அஷ்டகர்ம சாஸ்திரத்துக்கும் தொடர்பு உண்டுங்க. இந்த எண்களுக்கும் அஷ்டகர்ம சாஸ்திரத்திற்கும் நவபாஷணத்திற்கும் தொடர்பு உண்டு. உங்கள் உடலிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்களை பயன்படுத்தியும் பெயரை பயன்படுத்தியும் சில அற்புதமான மாற்றங்களை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வந்து நம்ம சாஸ்திரங்களையும் ஓலைச்சுவடிகளையும் இருக்குது. இந்த பெயர் மாற்றத்தை பயன்படுத்தி சில கெடுதல்களையும் நம்ம செய்ய முடியும் ஒருத்தருக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குதுல்ல. நம்ம உடல்ல உள்ள சக்கரங்கள் எந்திரங்களாக கருதப்படுகின்றன. அந்த எந்திரங்களை உருவேற்றி சரியான முறையில் இயங்க வைப்பது பெயர் மாற்றம். நீங்க நிறைய பேர் நியூமராலஜி படி பெயரை போட்டு பார்த்துட்டு, சார் நான் நியூமராலஜி புக்கு வச்சிருக்கேன், ஒரு இவ்வளோ புக்குக்குள்ளே எல்லாத்தையும் அடைக்கிற முடியாது. நீங்கள் இப்போ இந்த 1330 குறள் திருக்குறளில் இருக்குன்னா நம்ம ஒவ்வொரு குறளுக்கும் ஒரு புக்கு தனித்தனியாக ஒரு 70-80 பக்கத்துக்கு எழுதலாங்க. 1330 புக்கு எழுதணும். அவ்வளோ உள்ளர்த்தங்கள், ஆழமான அர்த்தங்கள் இருக்கு. புத்தர் சொன்னார் ஆசைப்படக்கூடாது, ஆசையை விட்டொழின்னார். நான் சொல்கிறேன் பேராசைப்படுங்கன்றேன். அப்போ புத்தருக்கு எதிராக பேசுகிறேன்னு அர்த்தம் கிடையாது. அவர் சொன்ன ஆசையை விட்டொழிங்கிறதுக்கு வந்து 100க்கு 100 உண்மை. அதுக்குள்ள ஆழமான நிறைய கருத்துக்கள் இருக்குங்க. ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன தேவையோ அதுக்கு மீறி தான் நம்ம செலவு பண்ணி அகலகால் வச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அதான் உண்மை. நமக்கு உள்ளதுக்கு தேவைப்பட்டால் ஆசைப்படுறதுல ஒன்றும் தவறே கிடையாது. பேராசை கூட படலாம், தப்பே கிடையாது. நமக்கு உள்ளது, நமக்கு உரியதற்கு நீங்க தாராளமாக ஆசைப்படலாம். அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. சரி, இந்த பெயர் மாற்றம் பார்த்தீங்கன்னா சரியான முறையில் அமைக்கப்பட்டு சரியாக பயன்படுத்தினா அது வந்து நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கிறது. நிறைய குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கோம். இன்னைக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தை பிறந்திருக்கு அமெரிக்காலன்னு சொல்லிட்டு அவங்க பேர் வைக்கும்போது எனக்கே நீங்கள் தான் பேர் வச்சிங்க. அந்த பெண் சொல்கிறாங்க, எனக்கே நீங்கள் தான், நான் பிறந்தபோது எனக்கு நீங்கள் தான் பேர் வச்சிங்களா? ஸோ ஏன் குழந்தைக்கு இப்போ நீங்கள் பேர் வைக்கிறீங்க அப்படின்னாங்க. ஸோ நான் நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தர் நான் ரொம்ப நல்லா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அவங்க சொல்கிறாங்க ரொம்ப நல்லா இருக்கேன், நான் வளர்ச்சி அடைந்து போய்கொண்டே தான் இருக்கேன். அதுக்காக அவங்க ஜாதகம் வேலை செய்யலை, பேர் தான் வேலை செய்யன்னு நான் சொல்லலை. அவங்க கர்மாவை வந்து அதை நமது அன்னை மூலமாக நிறைவேறுகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆக்சுவலாக அவங்களுக்கு பேர் வைக்கணும்னு கர்மா இருக்கு, வைக்கிறோம். அதை உங்களை மேலே மேலே உயர்த்தி நல்லா படிக்க வச்சு நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில் உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு சொந்த நிறுவனம் தொடங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. ஒரு வெளிநாட்டில் தொடங்குற அளவுக்கு வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து பெயர் மாற்றங்கள் வந்து வேலை செய்யுதுங்க. ஸோ அதுக்கு வந்து நியூமராலஜி மட்டும் பத்தாது. நியூமராலஜிங்கிறது வந்து ஒரு எழுத்துக்கு ஒரு எண், அவ்வளோதான். ஆனால் அதுக்குள்ள பிரமீன் நம்பர்னு ஒன்று இருக்குங்க. ஒரு எண்ணை ஒரு எண் தொடும் பொழுது என்ன நடக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரமீன் நம்பர். அப்புறம் சூட்சம எண், உங்கள் ஜாதகத்துக்குள்ள ஒரு சூட்சம எண் இருக்குல்லங்க, இல்லைன்னா உங்கள் கைக்குள்ளே ஒரு சூட்சம எண் இருக்கு. இந்த சூட்சம எண்ணை பயன்படுத்தினால் நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லான விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். அப்புறம் பூர்வ எண்ணுன்னு ஒன்று இருக்குது. பூர்வ எண்ணுன்னா பூர்வீகத்திலேருந்து வரக்கூடிய தொடர்பு. உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு ஒரு எண் இருக்குங்க. இந்த எண்கள் இல்லாமல் எதையாவது இயக்க முடியுமா?
இன்னைக்கு அகராதி பேசலாம் சார், நம்ம தமிழ் வருஷத்தை தான் கொண்டாடணும், ஆங்கில வருஷத்தை ஏன் கொண்டாடணும்? எவ்வளோ பேர் தர்க்கம், எவ்வளோ பேர் மீம்ஸு, எவ்வளோ பேர் யூடியூப்ல எல்லாம் போட்டாங்க தெரியுமா? நான் தான் சொன்னேன், சார் ஒரு செக்கில் நீங்கள் தமிழ் தேதியை போட்டு கொடுங்க, அது எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நீங்கள் லேப்டாப்பில் உங்கள் செல்ஃபோனில் எல்லாம் தமிழ் தேதியை போட்டு நீங்கள் இது பண்ணுங்க, யூஸ் பண்ணுங்க, பயன்படுத்த முடியாதுன்னு பார்ப்போம். வேர்ல்டு லெவல்லே பார்த்தீங்கன்னா ஆங்கில மொழி தான் மிக பிரபலியமாக பரவி இருக்குது. அந்த மொழிக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு தான் அர்த்தம். ஆங்கில மொழிக்கு அந்த மொழி பாலாவோடைய தொடர்பு கொண்ட ஒரு மொழி அப்படிங்கிறத அன்னைக்கே தன்னுடைய முன்னுரையில பண்டிட் சேதுராம் அவர்கள் ஆழமாக குறிப்பிட்டிருந்தார்கள். ஒரு வகையில சொல்ல போனா நியூமராலஜி வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது அவரால் தாங்க. ஒரு மிகப்பெரிய மீனாட்சி அம்மன் பக்தர் அவரால் தான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்தது. ஆனா அவருக்கே நிறைய கொஸ்டின்ஸ் இருந்தது, ஏகப்பட்ட கேள்விகள் இருந்தது. ஏன் 10 பேருக்கு செய்யும் போது 4 பேருக்கு வேலை செய்ய மாட்டேங்குது, 3 பேருக்கு உடனடியா பலன் தரல அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்த காலகட்டத்தில் அவருக்கு அதுக்கான கால நேரங்கள் இல்லை, மிக பிஸியா இருந்த நேரம். ஆனா இறையருளால் நமக்கு இந்த பிரமின் சூட்சமெல்லாம் கிடைச்சது, பயன்படுத்துறோம். இன்னும் இதுல ஏதாவது ரகசியங்கள் இருக்கலாம், இன்னும் புதுசா இப்ப சமீப காலமா இன்னொரு மெத்தடை அதை ஃபாலோ பண்றோம், இன்னும் நல்ல பலன் சீக்கிரமா தருது. ஆனா எதையுமே பயன்படுத்தணுங்க. நீங்க ஆவாரம்பூ நல்லது, ஓகே, இந்த ஆவாரம்பூ கொஞ்ச நாள் சாப்பிடணும்ல, ஒரே நாள் எனக்கு பலன் தரணும்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த கலைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் பதிவு. மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி.